நம்ம மனிதர்களுக்கு தோஷம் சாபம் கஷ்டம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுக்குற இல்ல நல்லதையெல்லாம் செய்யக்கூடிய நவகிரகங்களுக்கே பிரச்சனை. 7 ஜென்மாவில் எடுத்த அந்த பிறவியின் பயனால் எடுத்த கர்ம வினைகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதுல ரொம்ப வல்லவர் உச்சிஷ்ட மகாகணபதி. 11 திங்கட்கிழமை சந்திரன் இருக்காருல்ல, நவகிரகங்கள், அவருக்கு 27 மனைவிகள் 27 பேர். அதுல ரொம்ப பிடிச்சது ரோகிணி. ரோகிணியோடைய ரொம்ப அட்டாச்சா இருக்கிறதுனால 26 பேர் சபிக்கிறாங்க. சபிச்சதுனால அவருடைய ஒளி இழக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு பேர் தான் தேய்விரை. இந்த தெரிந்தோ தெரியாமலையோ அபார்ட் பண்ணியிருப்பாங்க. கரு வந்து ஒரு 2 குழந்தை இருக்கு, மறுபடியும் ஒரு குழந்தை உருவாயிருச்சுன்னு நாங்க அபார்ட் பண்ணிட்டோம். மனசு சரியில்லைன்னா யாரு கூட பேச பிடிக்காது, இறுக்கமா இருக்கும். யாரையாவது பார்த்தா கோபமா வரும், சோகமாவே இருக்கும். எந்த காரியமும் நம்ம செய்ய முடியாது. நம்மளே வாலண்டரியா அந்த கருவை அளித்தால் அது கடுமையான பிரம்மகத்தி தோஷம். பொருளாதாரத்துல தான் கை வைக்கும். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா எப்படி இருக்கீங்க? இறையருள் குருவருள் நலமா இருக்காங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவை பத்தி பார்க்க போறீங்க ஐயா. பொதுவா மனிதருக்கு நவகிரகத்தினால நிறைய தோஷங்கள் இருக்கு. கண்டிப்பா அதுவே தாங்க முடியாம இருக்கு. நிச்சயம். ஆனா நவகிரகங்களுக்கே சோஷம் இருக்கு இல்லைங்களா? சோ அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலத்தை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. கண்டிப்பா 7 தலைமுறையான பாவங்கள் சாபங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு கும்பகோணம் அருகில் திருமாந்துறை திருத்தலத்தை பத்தி நான் சொல்றதை விட நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்க இல்லாம இந்த வெற்றி இல்லை, நீங்க இல்லாம இந்த வளர்ச்சி இல்லை. உங்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய நன்றிகள், சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். மணி சார், நிறைய ஏதோ ஒரு ஊழ்வினை பயன், ஒரு கர்ம வினைகள், ஏதோ ஒரு தோஷங்கள், இல்லை முன் ஜென்மாவனுடைய ஏதாவது ஒரு வினைகள், இதெல்லாம் இப்போ இந்த கலி காலத்துல ஒவ்வொரு மனிதனும் தாங்கி கொண்டு இந்த வாழ்க்கையை டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம். இந்த கஷ்டம் இல்லை, 12 கட்டத்தை கொடுத்துருக்காரு இறைவன். ஆனா நவகிரகங்கள் 9 தான். மீதி ஏதோ ஒரு 3 ஒரு மனுஷனுக்கு கிடைக்காது. அது நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை. அப்படி நமக்கு எது கிடைக்கலையோ அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிட்டு, கிடைக்காதது ஏன் கிடைக்கல, என்ன தோஷத்தினால நமக்கு கிடைக்கலன்னு ஆறுதல் படுத்திட்டு, இதையெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிடாதா, நல்ல பரிகாரம் கிடைக்காதா, நல்ல ஆலயம் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்களுக்கு இப்ப நான் போடுற வீடியோ, அடியன் பேசக்கூடிய அந்த கோயில் வீடியோ ஒரு அரும் மருந்து. கண்டிப்பாங்க, ஒரு வரப்பிரசாதம். இந்த கோயிலை மிஸ் பண்ணிடவே கூடாது. யாருக்கெல்லாம் கொடுப்பனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்ணில் படும். இதான் உண்மை. கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு காணொலியா இது இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இந்த தள்ளி விடாம பாருங்கன்னு சொல்றேன். சிறப்பு. நிறைய விஷயங்களை பேச போறோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய கர்ம வினைகளை, மன அழுத்தங்களை, தோஷ சாபங்களை நீக்கக்கூடிய ஒரு அருமையான ஆலயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா நம்ம நிறைய கோயில்களை பத்தி பேசக்கூடிய வாய்ப்பு இந்த பிறவியில் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆலயங்களை பத்தின விஷயங்களை கிடைச்சிருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டு போறாங்க. போய் ஆலயங்களுக்கு நம்மகிட்ட ஜாதகமே பார்க்கலைனாலும் அவங்கவுங்க அந்த ஆலயங்களுக்கு போய் நிறைய தீர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல ஜாதகம் பார்க்கறதுக்காக நிறைய பேர் தொடர்பு கொள்றாங்க. என்னால நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்க்க இயலாத சூழல், வேலை பளு, அதிகமான அப்பாயின்மெண்ட்ஸ். அதனால அன்பு கூர்ந்து நேயர்களுக்கு பணிவான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், ஒரு அவசரமா ஜாதகம் பார்க்கணும்னா தயவு செஞ்சு எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. நீங்க உங்க தெரிந்த ஜோதிடர்கள்கிட்ட, தெரிந்த நண்பர்கள்கிட்ட,
குடும்ப ஜோதிடர்கள்கிட்ட போய் சந்தோஷமா பார்த்து உங்க குறைகளை நிவர்த்தி செய்து நல்லா வாழணும்னு நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பார்க்கறது ஒரு ஆள் தான். அடிக்கடி நான் சொல்ற விஷயம். அதனால என்னால இப்போ அர்ஜென்ட்டாவோ வேகமா சீக்கிரமா பார்த்து கொடுக்குற சூழல்ல இல்லைங்க. ரொம்ப டைம் எடுக்கும். பொறுமை காத்து இருந்து பார்க்குறேன் ஓகே அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பார்க்கலாம். மற்றபடி அவசரம் உடனே பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்க்க முடியாத சூழல். அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அப்படிங்கிறது இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். ஆலயங்கள் நம்ம தமிழ்நாட்டில், இந்த பாரத திருநாட்டில் நிறைய இருக்குங்க. கும்பகோணத்துல எல்லாம் கிட்டத்தட்ட 3000 ஆலயத்துக்கு பக்கம், 1-2 கிடையாது. பாருங்களேன், ஏதாவது எல்லாமே என்னோட கருத்து என்னன்னா, நம்ம போட்டிருக்கிற உடை கலர்ல இருந்து உணவு வரைக்கும் நம்மளுடைய உடல் அழகுகள் இருந்து எல்லாமே கிரகங்கள் கொடுக்கறது தான். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நம்ம இந்த டிராவல் பண்ண முடியாதுன்னு ஒரு அஸ்ட்ராலஜரை நான் பயங்கரமா நம்புறேன், ஃபீல் பண்றேன். இதுதான் உண்மை. நான் அனுபவத்துல பார்த்தாச்சு. 16 ஆண்டு காலமா அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒவ்வொரு தோஷத்துக்கும், ஒவ்வொரு கோபத்துக்கும், ஒரு சாபத்துக்கும் ஒரு நிவர்த்தி தரக்கூடிய ஒரு ஆலயம்னா நிறைய இருக்குங்க. அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் வந்து திருமாந்துறை அக்ஷயநாத சுவாமி. யோகாம்பாள், யோகத்தை வாரி வாரி வழங்குவதால் யோகாம்பாள். சயம் என்றால் குறைவானது, அக்ஷயம் என்றால் குறைவில்லாதது. குறைவில்லாத நிறைவான நிறைகளை கொடுப்பதால் அவர் அக்ஷயநாதர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அந்த உருவான, அந்த வார்த்தை உருவான கோயில் வந்து திருமாந்துறையில் இருக்கிற அக்ஷயநாதர் கோயில். இது கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சூரியனார் கோயில் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இந்த கோயில் இருக்கு. அப்போ இந்த அக்ஷயநாதர் கோவில் அப்படின்னா என்னென்ன சிறப்புகள், ஒரு மனிதன் ஏன் அங்க போகணும், அங்க போறதுனால என்ன பலன் அப்படின்னா, நான் சொல்லுவேன், அங்க போறதுனால உங்களுக்கு சர்வதோஷ நிவர்த்தி. எப்படி? சர்வதோஷ நிவர்த்தி. 7 ஜென்மாவில் எடுத்த அந்த பிறவியின் பயனால் எடுத்த கர்ம வினைகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்திக்கான ஒரு அற்புத கஷேத்திரம் திருமாந்தூர். அம்பாள் வந்து தவம் இருந்து சிவனை திருமணம் செய்த கோவில். அதனால அம்பாள் அங்க வலப்புறத்துல இருப்பாங்க. அப்ப திருமண தடை உள்ளவர்களுக்கு ஒரு அருமையான ஆலயமாக சொல்லப்படுகிறது அந்த இடம். மெயினான விஷயம் என்னன்னா, நவகிரகங்களுக்கும் காலமாமுனிவருக்கும் உடல்கள்ல பிணி ஏற்படுது. உடல் முழுவதும் பிணி, நோயோ நோய் ஏற்பட்டு சிவபெருமான் கிட்ட அவங்க முறையிடுறாங்க. முறையிடும் போது பூலோகத்துல இந்த மாதிரி ஒரு வெள்ளெருக்கை வனம் இருக்கு, காடு, வெள்ளெருக்கை வனம் காடு. அங்க போய் நீங்க ஆத்மார்த்தமா உட்கார்ந்து தபஸ் இருங்க, தவம் இருங்கன்னு சொல்லும் போது, அந்த தை பிறக்கிற காலம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஞான திருஷ்டி மாதிரி தோன்றி அந்த சிவனுடைய அருட்கடாட்சத்தால அந்த வனத்துல தவம் இருக்கும்போது அந்த 15 பேருக்கும் ஒரு இடம் கிடைக்குது. அந்த இடம், அந்த ஆலயம் தான் திருமாந்துறை. திருமாந்துறை அந்த இடத்துக்கு போய் இந்த நவகிரகங்களும் காலமாமுனிவரும் தன்னுடைய ரோகங்கள் நீங்க, தன்னுடைய நோய் பிணிகள் எல்லாம் நீங்க, எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அப்ப அசிரீரியா என்ன கேட்குதுன்னா, வாக்கு காலமாமுனிவருக்கும் நவகிரகங்களுக்கும் 7 ஜென்ம பாவத்தினால இந்த தோஷம். நம்ம மனிதர்களுக்கு தோஷம் சாபம் கஷ்டம்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுக்குற, இல்ல நல்லதையெல்லாம் செய்யக்கூடிய நவகிரகங்களுக்கே பிரச்சனை. எப்படி பாருங்க, அவங்க ரொம்ப உடல் பூரா ரோகமா மாறிச்சு. அதாவது குஷ்டம், பிரச்சனை, நெருக்கடிகள்னு வருது. புராணங்கள் இதெல்லாம் வரும்போது அவங்கனால தாங்க முடியல அந்த வலி வேதனை. அப்ப அந்த வெள்ளருக்கை வனத்துலதான் தபஸ் பண்றாங்க. தபஸ்னா தவம் இருக்கும்போது அசிரீரியா அங்கிருந்து ஒரு சில கிலோமீட்டர்ல அந்த திருமாந்துறை ஆலயத்துக்கு போறாங்க. போகும்போது அசிரீரியா உங்களுக்கு சீக்கிரமா நல்லது நடக்க போகுதுன்னு ஒரு வாக்கு கேட்குது. அப்படி கேட்கும்போது நவகிரகங்களே என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றாங்க. அப்படி தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது தோன்றிய ஸ்தலம் திருமாந்துறை. தோன்றிய ஸ்தலம் திருமாந்துறை. தை பிறந்தால் வழி பிறக்கும்.
அப்படின்னு தோன்றிய ஸ்தலம் தான் திருமாந்துறை. அப்படி போய் அந்த திருமாந்துறையில அந்த சிவனையும் அம்பாளையும் வழிபடும் போது அங்க இருக்கிற கங்கை கிணறு இருக்கு, கங்கை தீர்த்தம்னு, அந்த தீர்த்தம் பொங்கி வந்து இந்த நவகிரகங்கள் மேல பட்டது வாசி எல்லா நோயும் குணமாகி நிவர்த்தியாகி பக்கா ரிலீஃப் ஆயிடுறாங்க. நவகிரகங்கள் எல்லாம் ரிலீஃப் ஆகும்போது அவங்க பழைய விமோச்சனத்தை பெறுறாங்க. பெற்று மறுபடியும் கர்ம வினைகளின் பலனுக்கேற்ப மக்களுக்கு நன்மை தீமைகளை பிரித்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நவகிரகங்களுக்கே சாப நிவர்த்தியான ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாந்துறை. இந்த தபஸ் பண்ணாங்கல்ல 9 பேர், அந்த தபஸ் பண்ண இடம் தான் சூரியனார் கோயில். இன்னும் ஒரு கனெக்டிவிட்டி, தவம் இருந்த இடம் தான் சூரியனார் கோவில். அது இன்னைக்கும் அந்த இடத்தோட ஸ்தல விருட்சம் வெள்ளரிக்கை. அந்த தை மாசம் வரக்கூடிய நன்னாளில் அங்க வந்து திருமாந்துறையில 7 வெள்ளரிக்கை வைத்து அந்த கங்கையில ஸ்நானம் பண்ணி நீராடும் போது 7 ஜென்ம பாவங்கள் நீங்குவதாக ஐதீகம். இதை வந்து அந்த கோயில் குருக்களான மதிப்பிற்குரிய ராஜ் குருக்கள் அவர்கிட்ட நான் விவரங்களை கேட்டறிஞ்சு பெற்று அந்த வழிபாடுகளுக்கான விஷயங்களை எல்லாம் அவர் மூலியமா தெரிந்து கொண்டு இதை நான் சொல்றேன். அப்ப இந்த தருணத்தில் அந்த ராஜகுருக்களுக்கும் ஒரு அற்புதமான நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான ஒரு ஸ்தலம். அப்படி நவகிரகங்களுக்கு அந்த கர்ம வினைகளை எல்லாம் நீக்கி யோகங்களை வாரி வாரி கொடுத்ததால் அம்பாள் பேர் யோகாம்பாள். அல்ல குறையாத அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாரி வாரி வழங்கியதால் அக்ஷயநாத சுவாமி. ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் மணி சார். இதை விட ரொம்ப ஒரு விஷயம், பெரிய விஷயம் என்னன்னா, சந்திரன் இருக்காருல்ல நவகிரகங்கள், அவருக்கு 27 மனைவிகள் 27 பேர். அதுல ரொம்ப பிடிச்சது ரோகிணி. ரோகிணியோடைய ரொம்ப அட்டாச்சா இருக்கிறதுனால 26 பேர் சபிக்கிறாங்க. சபிச்சதுனால அவருடைய ஒளி இழக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு பேர் தான் தேய்விரை. ஒளி இழக்க ஆரம்பிச்சிருது. அப்படி ஒளி இழக்க ஆரம்பிக்கும் போது சந்திரன் வந்து அங்க நல்ல பிரார்த்தனை பண்ணி தன்னுடைய ஒளியை மீட்டதால சந்திர தோஷ பரிகார ஸ்தலம். யாரெல்லாம் ரிஷபராசி ரிஷப லக்னமோ, விருச்சிக ராசி விருச்சிக லக்னமோ அவர்களெல்லாம் வழிபட வேண்டிய அற்புதமான ஆலயம். கடகராசி கடகலக்னக்காரங்களும் வழிபடலாம். சந்திரன் பலவீனம் பெற்ற இடம், பலம் பெறுகின்ற இடம், இவர்கள் எல்லாம் போய் அங்க வழிபடலாம். ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்களும் வழிபடலாம். குறிப்பா ரோகிணி நட்சத்திரக்கான பரிகார ஸ்தலம், ரிஷபராசி விருச்சிக ராசிக்கான பரிகார ஸ்தலம். சார் மனசு சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும்? பேலன்ஸ் போயிடும். கண்டிப்பா மனசு திடகாத்திரமா இருந்தா நீங்க எதை வேணாலும் சாதிக்கலாம். இரவு தூங்குறீங்க, மனசு சரியில்லைன்னா தூக்கம் வராது. மனசு சரியில்லைன்னா தூக்கம், யாரு கூட பேச பிடிக்காது, இறுக்கமா இருக்கும், யாரையாவது பார்த்தா கோபமா வரும், சோகமாவே இருக்கும், எந்த காரியமும் நம்ம செய்ய முடியாது, குழப்பமா இருக்கும், தடைகளா இருக்கும். ஒரு நண்பர் ஃபோன் பண்ணா கூட எடுத்து பேச முடியாது, யாராவது கூட சந்தோஷம் பிரியுமா வெளியில போயிட்டு வர முடியாது, இறுக்கமாவே இருக்கும். ஒரு கோயிலுக்கு போனாலும் மனசு கவலையா இருக்கும், ஒரு வெளியில ஷாப்பிங் மால் போனாலும் ஒரு மனசு கவலையா இருக்கும், உறவுகளோட சேர்ந்து பயணிச்சாலும் கவலையா இருக்கும். அப்ப மனசுக்கு அவ்வளவு சக்தி சார். அந்த மனநிலையை விருத்தி செய்து மனநிலையை யோகமாக மாற்றி மனம் சார்ந்த தொந்தரவுகளை, மனம் சார்ந்த பிரச்சனையை வேரோடு அறுத்து ஒருவருக்கு சமமான மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக அது போற்றப்படுகிறது திருமாந்துறை. கண்டிப்பா. அப்ப சந்திர தோஷ நிவர்த்தி ஸ்தலம். யாருக்கெல்லாம் சந்திர திசை, சந்திர புத்தி, சந்திரனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இவர்கள் எல்லாம் போகலாம். அப்ப சந்திரன் தான் மனோகாரகன். சந்திரன் கெட்டு போச்சுன்னா மனசு கெட்டு போயிடும். மனநிலை சரியில்லைன்னா சாதிக்க முடியாது, சாதிக்க முடியலைன்னா வாழ முடியலைன்னா மற்றவர்களை காப்பாற்ற முடியாது. அப்போ உடன் பயணிக்கிறவங்களையெல்லாம் நம்மளை நம்பி பயணிப்புங்க குடும்பம், அவங்களே காப்பாற்ற முடியாது. அப்ப மனசு ஒண்ணு கெட்டு போச்சுன்னா எத்தனை பேர் பாதிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்படி மனசை சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான இடம் திருமாந்துறை. சிறப்பு. அது மாதிரி ஒரு இடம் அது. இன்னும் ஒருபடி மேல போய் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு உச்சிஷ்ட மகா கணபதி அங்க இருக்கார். உச்சிஷ்ட மகா கணபதி எல்லா பக்கம் அந்த கோயில் இருக்கார். சில இடத்துல இருக்கும். ரொம்ப ஃபேமஸ் உச்சிஷ்ட மகா கணபதிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம் அந்த இடம். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதுல ரொம்ப வல்லவர் உச்சிஷ்ட மகா கணபதி. 11 திங்கக்கிழமை வெத்தலை, பாக்கு, சூடம், பத்தி, தேங்காய், பழம் பிரார்த்தனை பண்ணி வெல்லம் வாங்கிட்டு போயிடணும். வெள்ளை கட்டி
அச்சு வெல்லம் இருக்குல்ல, ஆமா ஆமாங்க. அது ஒரு 3 வெல்லம், அச்சு வெல்லம் வாங்கிட்டு போய் அந்த உச்சிஷ்ட மகா கணபதிக்கு 11 திங்கட்கிழமை படைச்சு வழிபாடு பண்ணி அவங்களே பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வந்தா எத்தனையோ பல ஆயிரம் பேர்த்துக்கு குழந்தை கிடைச்சிருக்கு அந்த கோயில்ல. நானும் கிளைண்ட்டுகளுக்கு சொல்லுவேன், அது அவங்க கர்மா நல்லபடியா ஒத்துழைச்சதுன்னா என் வாயிலிருந்து அந்த கோயில் வரும். உங்க கர்மா தான் என் பேச்சு. உங்களை சந்திச்சு நான் பேசணும்னா உங்க கர்மா தான் என் பேச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. நான் பேசுறது அல்லது, உங்க கர்மா என்னை பேச வைக்கும். உங்க வினைகள் தான் என் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள். சில நேரம் நல்லா பேசுவேன், சில நேரம் கோபமா பேசுவேன். அந்த கனெக்டிவிட்டி பிரபஞ்சம் லிங்க் பண்ணும். இப்பதான் நினைச்சேன்ப்பா போன் பண்ணிட்டேன்னு சொல்ற மாதிரி, ஆமா இப்பதான் நினைச்ச வந்து நிக்கிறேன்னு சொல்றமா இல்லையா, அந்த கனெக்டிவிட்டி. அப்ப அந்த இடத்துல நம்ம சிலருக்கு சொல்லியிருக்கிறோம். அப்படி போகும்போது அங்க பெரிய ஒரு நன்மை, பலம், வளர்ச்சி. சந்திர தோஷத்திலிருந்து கடுமையான நிவர்த்தி, அருமையான நிவர்த்தி அங்கதான் கிடைக்கும். அப்போ அந்த உச்சிஷ்ட மகா கணபதி கோயில்ல இங்கே போய் அங்க குருக்களுக்கும் உங்களுக்கு கனெக்ட் கிடையாது. பக்தர்கள் நல்லா கேட்டுங்க, நேயர்கள் நல்லா கேட்டுங்க. நீங்க போயெல்லாம் அங்க பணம் கொடுத்தெல்லாம் அந்த பரிகாரம் தேவையே இல்லை. ராஜ் குருக்களே அதைத்தான் சொல்றாரு. பணம் கொடுத்து 1 லட்சம் கொடுத்து பரிகாரம் பண்ணலாம், 2 லட்சம் பரிகாரம் பண்ணலாம், கடவுள் பர்மிட் பண்ண இல்லைங்கிறார். அவர் என்கிட்ட பேசும்போது அதை சொன்னார். கரெக்ட் சாமின்னு சொன்னேன். அதனால இங்க யாருக்கிட்டையும் அந்த பரிகாரத்துக்கு நாங்க பணம் வாங்குறது இல்லை. அவங்களா வரணும், தேங்காய் வளை உடைச்சு கொடுப்போம், அச்சு வெல்லம் வைக்கணும், உச்சிஷ்ட மகா கணபதி முன்னாடி நிக்கணும், கணவன் மனைவியா மனமுருக வேண்டிக்கணும். 11 திங்கக்கிழமை வந்தே ஆகணும். நீங்க எந்த வெளிநாட்டுல வேணாலும் இருந்துக்குங்க, 11 திங்கக்கிழமை வந்தே ஆகணும். நான் கேட்கிறேன், சாமி அவங்க வர முடியலன்னா குழந்தை இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது, வேணும்னா வரணும். அவர் அழகா சொல்றாரு, வேணும்னா இங்க வந்துதான் சாமி ஆகணும். ஆமா, ஒரு அம்மா கேட்குறாங்க வெளிநாட்டுல இருந்து, நாங்க வந்து அந்த பரிகாரம் பண்ண முடியல, எங்க சொந்தக்காரங்களை யாராவது அனுப்பி வைக்கட்டுமா? அப்ப சொந்தக்காரங்களுக்கு, உங்களுக்கு பணம் வந்தா சொந்தக்காரங்களுக்கு நீங்க கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு நல்லது வேணும்னா இன்னொருத்தரை போட்டு பரிகாரம் பண்ணி நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதெல்லாம் ஆகாதுங்க. நமக்கு நாம தான் பரிகாரம் பண்ணணும், நாம தான் கோயில் வழிபாடு பண்ணிக்கணும். உங்க தலைவலிக்கு, உங்க வயிற்று வலிக்கு நீங்க தான் மருந்து சாப்பிடணும். இதுல ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், மகன் படிக்கலைன்னா அம்மா போய் ஒரு விளக்கு போடுறதுல நியாயம் இருக்கு. கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னா மனைவி போய் விளக்கு போடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. மனைவிக்கு ஏதாவது தொந்தரவுனா கணவர் போய் ஒரு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்றது. ஏன்னா இதெல்லாம் ரத்த பந்த உறவுகள், இது கணக்கு வேற. இது இன்னொருத்தரை வச்சு நம்ம பரிகாரம் எல்லாம் பண்ணக்கூடாது, அது சிறப்பு அல்ல. அப்ப நீங்களே உங்க ஆத்மார்த்தமா நீங்களே வந்து அந்த வழிபாடை முன்னிறுத்தி நீங்களே பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விமோச்சனமும் கிடைக்கும். அந்த உச்சிஷ்ட மகா கணபதி ஆலயத்துல 11 திங்கட்கிழமை எவர் ஒருவர் வந்து பிரார்த்தனை பண்றாங்களோ அவங்களுக்கு இது குழந்தை பிராய்ச்சித்தம் கிடைக்கிறது. இது கண்கூட பார்க்கிற உண்மை. அதை விட பில்லி, சூன்யம், ஏவல், அபிச்சார தோஷங்கள்னு சொல்லக்கூடிய கர்மவினை தோஷங்கள், ஒரு பில்லி சூன்யத்தினால நான் கடுமையா பாதிக்கப்பட்டேன், திருஷ்டி தோஷத்தால பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா அதை கூட அழகா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆலயமா அந்த திருமாந்துறை இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல் சார். அப்புறம் ரோகிணி நட்சத்திரம், குறிப்பா ரிஷபராசி ரிஷப லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், கடகராசி கடக லக்னம், சந்திரனுடைய நட்சத்திர ஆளுமை கொண்ட ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திங்கட்கிழமை பிறந்தவங்க, 2ஆம் தேதி பிறந்தவங்க, அதே போல 11ஆம் தேதி பிறந்தவங்க, 20ஆம் தேதி பிறந்தவங்க, அதே போல 29ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்கெல்லாம் வழிபாட்டுக்கு நீங்க போகலாம். போகும்போது உங்க மனசு வந்து தெளிவாயிரும். மனசு நல்லா இருந்தா என்ன வேணாலும் சாதிக்கலாம். அதே போல கர்மாவை நீக்கிற இடமா இருக்குங்க. கர்ம வினைகளை நீக்கும் இடமாக இருக்கு. அதான் இங்க மெயின் கண்டென்ட். அப்போ நீங்க 4ஆம் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் அதிபதி, உங்க தாயாருக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கனாலும் அங்க நீங்க போய் மகனாவோ மகளாவோ முறையிடலாம். என் அம்மாவை மீட்டு கொடு, அம்மாவுக்கு குணமாயிரணும், நீங்க பிரார்த்தனை வச்சுக்கலாம். அவங்க கையில இருந்து கொஞ்சம் காயின் வாங்கிட்டு போய் ஒரு மஞ்சள் துணியில கட்டி வேண்டி உள்ள போடலாம். ஏன்னா மகனோ மகளோ செய்யலாம். நீங்க செய்யாம உங்க அம்மாவுக்காக வேற யாரும் செய்ய போறாங்க? கண்டிப்பா. ஆனா மத்தபடி இந்த குழந்தை பரிகாரத்துக்காக இன்னொருத்தர் அனுப்பிச்சு பண்றதெல்லாம் சிறப்பு இல்லை. இப்படி பண்ணிட்டாலே அந்த கோயில், அந்த முதல்ல இந்த ஆலயத்தை பத்தி இப்ப கேள்விப்படுறீங்கல்ல, நீங்களாகட்டும், பாக்குற என்னுடைய மித்ரா டிவியினுடைய அன்பு நேயர்களாகட்டும், மற்றும் உலக மக்கள் எல்லாம் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னையிலிருந்து புண்ணியம், இன்னையிலிருந்து கெட்ட நேரம் விலகிடுச்சு, இன்னையிலிருந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க. இது வந்து இந்த கோயில் எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல இருந்து கரெக்டா 16 கிலோமீட்டர், சூரியனார் கோயிலிருந்து
ஜஸ்ட் ஒரு ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள இந்த கோயில் இருக்கு. அங்கிருந்து அட்சயநாதர் திருமாந்துறை, திருச்சி கிட்ட இருக்கிறது மாந்துறை, அதை இதையும் குழப்பிக்கூடாது. லால்குடி பக்கத்துல மாந்துறை இருக்கு, அதை இதையும் குழப்பிக்கூடாது. திருச்சி கிட்ட இருக்கிற கோயில் அல்ல இது, அது வேற கோயில். இது சொல்றது வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்துல மங்களக்குடிங்கிற ஊருக்கு பக்கத்துல சூரியனார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமாந்துறை அப்படிங்கிற இது. அல்ல குறையாத கோயில். எப்படி அல்ல குறையாது. அப்போ உங்களுக்கு பணம் வேணும், கர்மா நீங்கணும், மன நிம்மதியா இருக்கணும், தொழில் ஜெயிக்கணும், குழந்தை பேர் கிடைக்கணும், திருமண தடை நீங்கணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்ந்து நல்லா இருக்கணும், உயரத்துக்கு போகணும், ஜெயிக்கணும், இப்படி என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ இவங்களுக்கெல்லாம் விமோச்சனம் தருகின்ற அற்புதமான ஆலயம் திருமாந்துறை அக்ஷயநாத சுவாமி மற்றும் யோகாம்பாள். உங்களுக்கு யோகங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய, யோகமே இல்லை சார் நான் என்ன பாவம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கெல்லாம் யோகாம்பாள் கிட்ட சரணாகதி அடைங்க. உங்களுக்கு அல்ல குறையாத செல்வமோ உணவோ அல்லது அதிர்ஷ்டமோ வேணும்னா அக்ஷயநாதரை போய் பாருங்க. நீங்க கெட்ட நேரம் விடுது, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு யாருக்காவது இருந்தா மட்டும்தான் இப்ப நம்ம பேசுறது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மை. இது வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தா தான் நான் சொல்லுவேன் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், வாழ்றது கொஞ்ச காலம், இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யும். மறுபடியும் சொல்றேன், நீங்க ஜாதகம் பார்க்கணும் வரணும்னா என்கிட்ட இப்போ உடனடியாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு என்னால் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு அவசர நிலை கருதி ஜாதகம் பார்க்கணும்னா மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள், குடும்ப ஜோதிடர்கள்கிட்ட பார்த்து சந்தோஷமா உங்களுடைய கர்மாக்களை தீர்த்து நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். இந்த கோயில் நம்மளுடைய மித்ரா டிவி சார்பா பேசியிருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மக்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்குன்னு நம்புறேன். நிச்சயமா இது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அந்த கோயில் காலையில 7 மணிக்கு தான் திறப்பாங்க. அந்த ஆலயம் வந்து 7 மணிக்கு, காலையில 7 மணிக்கு தான் அந்த கோயில் திறப்பாங்க. அக்ஷயநாத சுவாமி ஆலயம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கஷேத்திரம். அவருடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, ராஜ் குருக்கள் ரொம்ப நல்ல மனிதருங்க. நல்லா அந்த கோயிலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணார். அவருக்கு மூலியமா, ஏன்னா அவருக்கு தொட்டு பூஜை பண்றவர் கண்டிப்பா சிவனே அம்பாளையும், அது எவ்வளவு பெரிய புண்ணியம். அப்ப அவர் மூலியமா இதை நான் தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அதை எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், நானும் உணர்ந்துதான் சொல்றேன். அப்போ வந்து அவருடைய கான்டாக்ட் நம்பரை நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருங்க. அவருடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க, அங்க பணமெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. உங்களுடைய தூய பக்தி தான் அவருக்கு தேவை. அவர் அப்படிப்பட்ட நல்ல மனிதர். அந்த தூய பக்தி வந்து உங்களுக்கு அங்க நிறைவான ஒரு விஷயத்தை கொடுக்கும். குறிப்பா அந்த உச்சிஷ்ட மகா கணபதி குழந்தைக்காக வேண்டவங்க அங்க இருக்கிற குருக்களை விட நீங்க தான் வேண்டணும்னு அவரே சொல்லுவார். அச்சு வெள்ளம் வச்சு வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லுவார். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார், சொரியாசிஸ், ஸ்கின் தொந்தரவு, மன அழுத்தம், கிட்னி சம்பந்தமான நரம்பு கிட்னி சம்பந்தமான ஸ்டோன்ல இருக்கு, அதுக்கான விமோச்சனம், அதனால கிட்னினால இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான டிஸ்டர்ப் யாராவது இருந்தா கூட அந்த ஆலயத்துல வழிபட்டுட்டு போகும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது, நல்ல மருத்துவர் கிடைச்சு அதுக்கான வைத்தியம் கிடைச்சு நல்ல டெவலப் ஆகுறாங்க அப்படின்னு அவர் ஒரு வரி சொன்னார். அப்ப இதுவுமே நமக்கு ஒரு நோயினால அவதிப்படுறவங்களுக்கும் கூட அது சரியான முறையில சரி பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு இது. அங்க வழிபடுறதுனால அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க. அப்ப இறைபலம் மருத்துவ பலம் ரெண்டும் இணைந்து அவர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தையும் கொடுக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்துல எல்லா கிளைண்டுகளுக்கும் அதை நம்ம சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். குறிப்பா மனிஷா, அந்த அக்ஷயநாத சுவாமி கோயில் இருக்கு இல்லைங்களா, சிசுகத்தி தோஷம்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த தெரிந்தோ தெரியாமலையோ அபார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, கரு வந்து ஒரு 2 குழந்தை இருக்கு, மறுபடியும் ஒரு குழந்தை உருவாயிருச்சுன்னு நாங்க அபார்ட் பண்ணிட்டோம், அதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு, சங்கடமா இருக்குன்னுலாம் சொல்லுவாங்கல்ல. அப்படி சிசுகத்தி தோஷத்தை குறிப்பா கம்ப்ளீட்டா அதோட சாப தோஷத்தை நிவர்த்தி பண்ற இடம் இந்த அக்ஷயநாத சுவாமி. அங்க இருக்கிற உச்சிஷ்ட மகா கணபதி. அங்க போய் முறையா வழிபட்டு பிரார்த்தனை பண்றது மூலியமா நிச்சயமா அதோட சாப தோஷத்திலிருந்தும் நிவர்த்தி பண்ணலாம். ஆனால் என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகிறவங்க, மறுபடியும் ஒரு குழந்தை வேணாம் போதும் அப்படின்னு உருவாகி குழந்தைய அழிக்கிற வேலையை தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. அது இயற்கையா போயிருச்சுன்னா அது வேற. நம்மளே வாலண்டரியா அந்த கருவை அழித்தால் அது கடுமையான பிரம்மகத்தி தோஷம். பொருளாதாரத்துல தான் கை வைக்கும். எங்க கை வைக்கும்? பொருளாதாரம். எஸ். அப்போ கவனமா டிராவல் பண்ணணும். அப்படி முதல்ல இப்படி நடந்திருந்தால் அதுக்கான பரிகார சேத்திரம்
இந்த அக்ஷயநாத ஆலயத்தில் இருக்கிற உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு திங்கட்கிழமை ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கிறதா ஒரு ஐதீகம். ரொம்ப சந்தோஷம் மணி சார். கண்டிப்பா கண்டிப்பாங்க. மீண்டும் அடுத்தடுத்த காணொலி சந்திக்கலாம் ஐயா. சரி, நன்றி 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 ஐயா, நன்றி. வாழ்க வளர்க.